டேய் எனக்குனே வருவீங்களாடா? அது என்னன்னு கடைசியா சொல்றேன். காலையில 6 மணிக்கு எழுந்து பார்த்தா ஹொசூர் சொர்க்கபுரி ஆயிடுச்சு. காலையில 6 மணிக்கு பனி நல்லா கொட்டியிருந்தா வெளியே போலான்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு தூங்கினேன். நாங்க எல்லாம் தூங்குறதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. தூக்கம் பயங்கரமா கண்ணை கட்டது. இருந்தாலும் இந்த அழகை ரசிச்சு ஆகணும்ட்டு நாங்க எல்லாம் வெளியே கிளம்பிட்டோம். எங்க லேஅவுட்லயாச்சும் பரவாயில்ல, இன்னும் நல்லூர் போக போக பயங்கர பனியா இருந்தது. போன வருஷமே பிளான் பண்ணோம், முடியல. நாங்க இன்னும் எவ்வளவு நாள் ஹொசூர்ல இருப்போம்னு தெரியல. கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். இந்த டேஸ் எல்லாம் எங்களுக்கு குட் மெமரிஸா இருக்கும். இருக்கா ட்ரினியும் சரியா தூங்கல. இருந்தாலும் நேச்சரை ரசிக்க வந்துட்டான். என் ஹஸ்பண்ட் ஊட்டி கொடைக்கானல் போனா கூட ஸ்வெட்டர் போட மாட்டாரு. இப்ப அவரால் ஸ்வெட்டர் போடாம இருக்க முடியல. பெங்களூரோட ஹொசூர் ரொம்ப சில்லாவே இருக்கும். பெங்களூர்ல வாங்கின இந்த ஜாக்கெட் இங்கதான் யூஸ் ஆகுது. இங்க பனியில காலையில 6 மணிக்கே கட்டிட தொழிலாளிங்க தான் வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தா பனியில பெண்கள்லாம் பூ பறிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்தா ஏதோ சொர்க்கத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க மாதிரி தெரியுது. நம்மளாச்சும் வீடு இருக்கு போர்வை இருக்குன்னு இருந்துக்கலாம். ஆனா இந்த நாயெல்லாம் காலையில நடுங்கிட்டே வந்தது. பிஸ்கெட் கொடுத்தோம். பிஸ்கெட் சாப்பிடும் போது கூட நடுக்கிட்டே தான் சாப்பிட்டுச்சுங்க. கிராமத்துல தோட்ட வேலை செய்யறவங்களுக்காகவே இந்த டீ கடை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. நாங்களும் சூடா டீ குடிச்சிட்டோம். அப்படியே இயற்கை ரசிச்சுட்டு கர்நாடகா பார்டர் வரைக்கும் போயிட்டு வீடியோ ஆரம்பத்துல சொன்ன பிரச்சனையை சொல்றேன். காலையில இருந்து கட்டிட வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரே சத்தமா இருந்தது, ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்பதான் சவுண்ட் கம்மியாச்சு. ரெக்கார்ட் பண்ண வந்து உட்காந்து உடனே ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு. ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு விட்டாங்க. அதனாலதான் நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் விடிய விடிய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பாசம் மிகுந்த இதயத்தை கமெண்ட்ஸா போடுங்க.